வணக்கம். முதன்மை செய்திகளை பார்க்கலாம். ஊழல் வழக்கு காரணமாகவே மத்திய அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுக மேற்கு மண்டல வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கூட்டம் திருப்பூரில் நடைபெற்றது. இதில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசின் பொருளாதார கொள்கையால் திருப்பூர், கோவை ஆகிய நகரங்கள் நசிந்துவிட்டதாகவும், டாலர் சிட்டியாக இருந்த திருப்பூர் டல் சிட்டியாக மாறிவிட்டது என்றும் கூறினார். ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதாக கூறிவிட்டு பட்டதாரி இளைஞர்களை பிரதமர் மோடி பக்கோடாவிற்கு சொல்வதுதான் வேலைவாய்ப்புக்காக அவர் அளிக்கும் பதிலா என்றும் கேள்வி எழுப்பினார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வராது என்றும் குறிப்பிட்டார். அதிமுக நிர்வாகிகள் சென்னையிலிருந்து டெல்லி செல்லாமல் கொச்சி வழியாக சென்றதன் மர்ம அரசியல் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அடிமை அதிமுகவை பயமுறுத்தி அச்சுறுத்தி தன்னுடைய கூட்டணியில வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சண்டை போடுறதா வெளியில நடிக்கிறாங்க, ஆனா உள்ள நட்பா இருக்காங்க. வாக்காளர்களின் தேவையை கண்டறிந்து நிறைவேற்ற முகவர்கள் உதவ வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். அதிமுக பாஜக இடையே கூட்டணி இல்லை என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், திங்கட்கிழமை அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருப்பதாகவும், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அதில் முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். 18ஆம் தேதி எடுத்த நிலைப்பாடு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது முதல்ல நீங்க தெரிஞ்சீங்க. அதாவது கூட்டணி என்பது பாஜக இல்லை என்பது அதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்து இல்லை, மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அது தொடர்கிறது. அதிமுக நிர்வாகிகள் டெல்லி சென்று திரும்பியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஜெயக்குமார், தமிழக மக்களின் பிரச்சினைகளுக்காகவே மத்திய அமைச்சர்களை அதிமுக நிர்வாகிகள் சந்தித்ததாகவும், கட்சி சார்ந்து பேசவில்லை எனவும் விளக்கமளித்தார். வருமான வரித்துறையின் சோதனைக்கெல்லாம் அதிமுக அஞ்சாது என்றும், 1972ஆம் ஆண்டு முதல் பல சோதனைகளை அதிமுக தாண்டி வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பல நெருக்கடிகளுக்கு மத்தியில்தான் அதிமுகவை ஜெயலலிதா இருமுறை வெற்றி பெற வைத்தார் எனவும் ஜெயக்குமார் கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. தமிழக தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்தித்து பேசினர். அப்போது பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்றும், அதன் பிறகே கூட்டணி குறித்து முடிவு எடுக்க முடியும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக பற்றியும் மறைந்த தலைவர்கள் குறித்தும் அவ்வப்போது தெரிவிக்கும் கருத்துகள் அதிமுக பாஜக இடையே மோதலை ஏற்படுத்திவிடுகிறது. அண்மையில் அண்ணா குறித்து அண்ணாமலை தெரிவித்த கருத்தால் அதிமுக பாஜக இடையே மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது. தென் தமிழகத்திற்கான முதல் வந்தே பாரத் ரயில் நேற்று தனது பயணத்தை தொடங்கிய நிலையில் பொதுமக்களும் அரசியல் பிரமுகர்களும் அதற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை, நெல்லை, சென்னை, விஜயவாடா உள்ளிட்ட 9 மார்க்கங்களில் வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் மோடி நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நெல்லையில் வந்தே பாரத் ரயில் தொடக்க விழாவில் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், திருநெல்வேலி மக்களவை உறுப்பினர் ஞான திரவியம், திருநெல்வேலி சட்டப்பேரவை உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தென்பகுதிக்கு வருமா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தது. முதல்ல அறிவிப்பு கொஞ்சம் தாமதமான, இப்பெல்லாம் அறிவிப்பாங்க அப்புறம் வரமான்னு சொன்னாங்க. ஆனா நிச்சயமா வந்தது. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எல்லாரோட மகிழ்ச்சி அப்படியே எடுத்துக்கொண்டு பிரதமர்கிட்ட கொடுக்கணும். திருநெல்வேலி மக்களுக்கும் தென் தமிழக மக்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இந்த ரயில் இருக்கிறது. இந்த ரயிலினுடைய மிக முக்கியமான அம்சங்கள் சேஃப்டியானது இருக்கிறது, நல்ல தரமான உணவு கொடுக்கப்படுகிறது. இந்த ரயில் மிக சுத்தமான ரயிலாக இருக்கிறது. நெல்லையிலிருந்து மதுரை வந்த வந்தே பாரத் ரயிலுக்கு மேளதாளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. வரவேற்பு நிகழ்ச்சியில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், எம்பி சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ரயிலில் வந்த ஆளுநர் தமிழிசை அதே ரயில் வடிவமைப்பில் உருவாக்கப்பட்ட கேக்கை வெட்டி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ஊட்டினார். விழுப்புரத்தில் வந்தே பாரத் ரயிலை வரவேற்க வந்த பாஜகவினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாறி மாறி கோஷங்களை எழுப்பினர். திருநெல்வேலி மற்றும் சென்னை இடையே இயங்கும் வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். முதல் நாளாக திருநெல்வேலியிலிருந்து பயணத்தை தொடங்கிய ரயில் இரவு 8 மணி அளவில் விழுப்புரம் சந்திப்பு நிலையத்தை வந்தடைந்தது. ரயிலை வரவேற்க கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் புதிய ரயிலை காண்பதற்காக பாஜக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் திரண்டனர். வந்தே பாரத் ரயில் நிலையத்திற்குள் நுழைந்த
நுழைந்தவுடன் பாரத் மாதா கி ஜெய் என பாஜக தொண்டர்கள் முழங்கினர். பதிலுக்கு ஜெய் பீம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் முழங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் கூட்டத்தை கட்டுப்படுத்தினர். பின்னர் ரயிலில் பயணம் செய்த விசிக தலைவர் திருமாவளவன், அக்கட்சியின் எம்பி ரவிக்குமார் ஆகியோருடன் தொண்டர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கேரளாவில் வந்தே பாரத் ரயில் சேவை சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு தொடங்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியிலிருந்து காணொலி மூலம் காசர்கோடு முதல் திருவனந்தபுரம் வரையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை தொடக்கி வைத்தார். இந்நிலையில் காசர்கோடு ரயில் நிலையத்தில் வந்தே பாரத் ரயில் புறப்படுவதற்கு முன்பதாக சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதற்காக தண்டவாளத்தில் அமர்ந்து அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்கி வந்தே பாரத் ரயிலுக்கு சிறப்பு பூஜை செய்தனர். பூஜைகளுக்கு பிறகு காசர்கோடு ரயில் நிலையத்திலிருந்து திருவனந்தபுரம் நோக்கி வந்தே பாரத் ரயில் பயணிகளுடன் புறப்பட்டு சென்றது. கேரள மாநிலத்துக்குள்ளேயே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயிலில் பயணிக்க மக்கள் ஆர்வம் காட்டினர். காசர்கோடு திருவனந்தபுரம் மட்டுமின்றி தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாநில மக்கள் பயனடையும் வகையில் 9 வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி தமிழகம் முழுவதும் பூஜை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர், திருத்தணி, ஊத்துக்கோட்டை, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, மீஞ்சூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 938 சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் நேற்று ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட விநாயகர் சிலைகள் ட்ரோன் கண்காணிப்புடன் பழவேற்காடு கடலில் கரைக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் மேளதாளங்கள் முழங்க விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது. 30க்கும் மேற்பட்ட சிலைகள் அம்மன் குளத்தில் கரைக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த 75 விநாயகர் சிலைகள் வேம்பார் கடலில் கரைக்கப்பட்டன. சிலைகளை கரைக்க ஏராளமானோர் குவிந்ததால் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். திருநெல்வேலியில் டவுன், பேட்டை, சுத்தமல்லி, மதுரை முக்தீஸ்வரர் கோயிலில் கருவறைக்குள் சூரிய கதிர்கள் விழும் காட்சியை ஏராளமான பக்தர்கள் கண்டு வழிபாடு நடத்தினர். முக்தீஸ்வரர் கோயிலில் ஆண்டுதோறும் மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் 12 நாட்கள் கோயில் கருவறைக்குள் சூரிய கதிர்கள் விழுவது வழக்கம். இந்நிகழ்வு தினமும் 20 நிமிடங்கள் வரை நடைபெறும். இதையொட்டி நேற்று சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
இந்நிகழ்வை காண மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் முக்தீஸ்வரர் கோயிலில் குவிந்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவ திருவிழாவையொட்டி சந்திரபிரபை வாகனத்தில் மலையப்பசாமி எழுந்தருளினார். 7ஆம் நாளான நேற்று காலை 7 குதிரைகள் பூட்டப்பட்ட வாகனத்தில் மச்ச அவதாரமாக சுவாமி எழுந்தருளினார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்தில் 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பிரம்மோற்சவ திருவிழாவையொட்டி திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் பக்தர்களுக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையே திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நவம்பர் வரையிலான தரிசன டிக்கெட்டுகள் முன்பதிவு ஏற்கனவே முடிந்துள்ளது. இந்நிலையில் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 300 ரூபாய் கட்டணத்தில் தரிசனம் மேற்கொள்ள இன்று காலை 10 மணிக்கு டிக்கெட் முன்பதிவு தொடங்குகிறது. தேவஸ்தான இணையதளத்தில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம். விண்வெளியில் மிதக்கும் ஒரு விண்கல்லின் சிறு பகுதியை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட விண்கலம் அமெரிக்காவில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. பென்னு என்ற விண்கல்லிலிருந்து ஒரு சிறிய பகுதியை துளையிட்டு அதிலிருந்து கல் தூள்கள் எடுக்கப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு முன் எடுக்கப்பட்ட அந்த கல் தூள்களுடன் ஓசிரிஸ் ரெக்ஸ் என்ற விண்கலம் கோடிக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணித்து அமெரிக்காவின் உட்டா பாலைவனத்தில் நேற்று தரையிறங்கியது. விண்கலனிலிருந்து பாராசூட் மூலம் கல் துகள் உள்ள கோப்பை தரையிறக்கப்பட்டது. இந்த துகள்கள் ஹெலிகாப்டர் மூலம் ஹூஸ்டனுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள நாசா ஆய்வகத்தில் சோதனைகள் நடத்தப்படும். விண்கலன் எடுத்து வந்த கோப்பைக்குள் சுமார் 250 கிராம் கல் துகள்கள் இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன் ஜப்பான் ஒருமுறை விண்கல் துகள்களை விண்வெளியில் இருந்து ஆய்வுக்காக சேகரித்து வந்துள்ளது. அதற்கடுத்து நாசா இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. இந்த தூள்களை ஆய்வு செய்வதன் மூலம் உலகம் எவ்வாறு உருவானது, உயிர்கள் எவ்வாறு தோன்றின என்பது போன்ற மிக முக்கிய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் காங்கிரஸ் நிச்சயம் வெல்லும் என அக்கட்சி எம்பி ராகுல் காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இறுதியில் 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெறவுள்ள நிலையில் அதில் காங்கிரசிற்கான வெற்றி வாய்ப்புகள் குறித்து ராகுல் காந்தி பேசியுள்ளார். மத்திய பிரதேசம் சத்தீஸ்கரில் காங்கிரஸ் நிச்சயம் வெல்லும் என தெரிவித்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 40 அடிக்கு கீழ் சரிந்ததால் 5 கண் மதகு வழியாக 3500 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கால்வாய் பகுதியில் பொதுமக்கள் குளிக்க நீர்வளத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். இருப்பினும் தடையை மீறி கால்வாய் பகுதியில் ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குளிக்கும் நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது.
கனமழையால் ஓமலூர் அருகே உள்ள கிழக்கு சரபங்க ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. படிக்கரடு பகுதியில் உற்பத்தியாகும் கிழக்கு சரபங்க ஆறு சக்கரசெட்டிப்பட்டி நாலுகால் பாலம் வழியாக கமலாபுரம் ஏரிக்கு சென்றடைகிறது. கடந்த 2 நாட்களாக ஓமலூர் சுற்றுவட்டார கிராமங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் கிழக்கு சரபங்க ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சக்கரசெட்டிப்பட்டி வடப்பகுதியில் உள்ள ஏரி நிரம்பியுள்ளது. இதைத் தொடர்ந்து மற்ற ஏரிகளும் நிரம்பும் நிலையில் உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கீழடியில் நடைபெற்று வரும் 9ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் இந்த மாதத்துடன் நிறைவடையும் என்று தொல்லியல் துறை அறிவித்துள்ளது. கீழடியில் கடந்த 2015ஆம் ஆண்டு அகழாய்வு பணிகள் தொடங்கிய நிலையில் தற்போது 9ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த அகழாய்வில் தங்க அணிகலன், அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சுடுமண்ணாலான வட்டச்சில்கள், கண்ணாடி மணிகள் உள்பட 183 தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. மேலும் களிமண் மற்றும் சுண்ணாம்புக்கல் கலவையுடன் கூடிய தரைத்தளம் கண்டறியப்பட்டது. இந்நிலையில் கீழடியில் 9ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் இந்த மாதத்துடன் நிறைவடைய உள்ளதாகவும் 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் அரசின் அனுமதி பெற்று விரைவில் தொடங்கப்படும் எனவும் தொல்லியல் துறை அதிகாரி சிவானந்தன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நடைபெற்ற உலக தமிழர் பேரமைப்பு மாநாட்டில் ஆதிச்சநல்லூர் கீழடி அகழாய்வு அறிக்கையை இந்திய அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தஞ்சையில் 2 நாட்களாக உலக தமிழர் பேரமைப்பின் 10வது சிறப்பு மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டின் இறுதியில் சிறப்பாக பணியாற்றிய தமிழ் அறிஞர்களுக்கு உலக பெருந்தமிழர் விருது வழங்கப்பட்டது. கூட்டத்தில் உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழநெடுமாறன் கலந்து கொள்வதாக இருந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையிலிருந்து காணொலியில் உரையாற்றினார். மதுரையில் சரியான முன்னேற்பாடுகளின்றி நடத்தப்பட்ட ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி முதல் நாளிலேயே கூட்ட நெரிசலால் பாதியில் ரத்து செய்யப்பட்டது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை அண்ணாநகர் பகுதியில் வாவ் மதுரை என்ற தலைப்பில் மாநகராட்சி ஏற்பாட்டில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மதுரை மட்டுமின்றி மேலூர், உசிலம்பட்டி, சோழவந்தான் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள், இளம் பெண்கள் உள்ளிட்டோர் அண்ணா நகரில் குவியத் தொடங்கினர். நிகழ்ச்சியில் நடிகர் சூரி, அமைச்சர்கள் PTR பழனிவேல் தியாகராஜன், மூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் அமைச்சர்களை வரவேற்று பேசிக் கொண்டிருந்த அதே வேளையில் நிகழ்ச்சி மேடையை நோக்கி பொதுமக்கள் படையெடுத்தனர். ஒரே இடத்தில் 30,000க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் கடும் நெருக்கடியை சந்திக்கும் நிலை உருவானது. கூட்ட நெரிசலால் அமைச்சர்கள் சென்ற அடுத்த நிமிடமே நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. லேடிஸ்க்கு எந்த சேஃப்டியுமே இல்லை சார். லேடிஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும், எல்லாருமே வந்து கலந்துக்கணும், குழந்தைகளாம் வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே பிளான் பண்ணி அப்படிதான் இருக்கும்னு நினைச்சு தான் எல்லாமே குழந்தைகளோட தான் மேக்ஸிமம் எல்லாருமே வந்தோம். பார்த்தா இங்க லேடிஸ்க்கே சேஃப்டி இல்லை. குழந்தைலாம் வச்சுட்டு இந்த கூட்டத்துக்குள்ள இருந்தா ரொம்ப பெரிய பிரச்சனை தான் வரும். குழந்தைகளுக்கு எந்த சேஃப்டியுமே இல்லை, லேடிஸ்க்கு முக்கியமா சேஃப்டியே இல்லை. பசங்களாம் ரொம்ப தள்ளுமுள்ளி. உலக இதய தினம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருச்சியில் ஆரிவொர்க் இதயத்தை வடிவமைத்து 100 பெண்கள் உலக சாதனை படைத்தனர். ஆண்டுதோறும் உலக இதய தினம் செப்டம்பர் 29ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பெண்களிடம் மார்பக புற்றுநோய் மற்றும் இதய நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருச்சியில் ஆரிவொர்க்கில் உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது. ஆரிவொர்க் என்பது பெண்களும் ஆண்களும் அணியும் ஆடைகளில் வடிவமைக்கப்பட்டுள்ள அழகிய வேலைப்பாடுகளை குறிக்கிறது. இந்த சாதனை நிகழ்வானது நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் திருவாடுதுறை ஆதீனம் 10வது குருமூர்த்தி ஸ்ரீ வேலப்ப தேசிக சுவாமிகளின் 323வது குரு பூஜை நடைபெற்றது. இதையொட்டி வேலப்ப தேசிகருக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் தேசிகரின் வாழ்க்கை வரலாறு குறித்த புத்தகம் வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து தேவார இன்னிசை குழுவினர் பன்னிசை நிகழ்ச்சி நடத்தினர். ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் நீதிமன்ற காவல் அக்டோபர் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 9 அதிகாரிகள் கொண்ட CID குழுவினர் சந்திரபாபு நாயுடுவிடம் விசாரணை நடத்திய நிலையில் அவை வீடியோவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2 நாள் CID காவல் நிறைவடைந்த நிலையில் ராஜமுந்திரி சிறையிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்ட அவர் விஜயவாடா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்நிலையில் நீதிமன்ற காவல் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக நீதிபதி உத்தரவிட்டார்.
சந்திரபாபு நாயுடுவிடம் மீண்டும் விசாரணை நடத்த வேண்டியுள்ளதால் இன்று நீதிமன்றத்தில் மற்றொரு மனு தாக்கல் செய்யப்படும் என சிஐடி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தெலுங்கு தேசம் கட்சி தலைவரும் ஆந்திர முன்னாள் முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடு 371 கோடி ரூபாய் திறன் மேம்பாட்டு நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விநாயகர் சிலை ஊர்வலத்தில் மத உணர்வை தூண்டும் வகையில் பேசியதாக பாஜக தமிழக மூத்த தலைவர் ஹெச் ராஜா மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிவகங்கையில் கடந்த 21ஆம் தேதி விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்ற நிலையில் அப்போது அமைக்கப்பட்டிருந்த மேடையில் ஹெச் ராஜா உரையாற்றினார். அப்போது மத தலைவர்களையும் முதலமைச்சர், அமைச்சர் உதயநிதி ஆகியோரை அவதூறாக பேசியதாகவும் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு அருகே 16 கிலோ ஐம்பொன் சிலை திருட்டு தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகேந்திரா சிட்டியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவிலை வழக்கம்போல் பூஜைகள் முடித்து கோவிலை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். பின்னர் காலையில் கோவிலை சுத்தம் செய்ய வந்தபோது கோவில் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உள்ளே சென்று பார்க்கும்போது கோவிலில் இருந்த ஐம்பொன் சிலை திருடு போனது தெரியவந்தது. உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்த நிலையில் நிகழ்விடத்திற்கு விரைந்தனர். ஆய்வில் 16 கிலோ ஐம்பொன் சிலை மற்றும் 11 கிலோ பித்தளை விளக்கு திருடு போனதும் தெரியவந்துள்ளது. மேலும் கைரேகை நிபுணர்கள் வருகை தந்து ஐம்பொன் சிலை திருடி சென்ற குற்றவாளியின் தடயங்களை சேகரித்து செல்ல உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவித்தனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி மகேந்திர சிட்டி பகுதியில் 24 மணி நேரமும் மக்கள் மற்றும் போக்குவரத்து நடமாட்டம் உள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவிலில் இருந்து ஐம்பொன் சிலை மற்றும் விளக்குகளை திருடி சென்ற சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 16 கிலோ ஐம்பொன் சிலை மதிப்பு பல கோடி இருக்கலாம் என கூறப்படுகிறது. தருமபுரி அருகே கோயில்களில் தங்க நகைகள் மற்றும் அரசு பள்ளியில் கணினி உள்ளிட்ட பொருட்களை திருடிச் சென்ற கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பூலாம்பட்டி கிராமத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது உண்டியலில் இருந்த 2 சவர நகை திருடப்பட்டது தெரியவந்தது. இதேபோல் பச்சையம்மன் கோயிலிலும் கதவு உடைக்கப்பட்டு உண்டியலில் இருந்த 7 சவர நகைகள் கொள்ளை போனது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளின் மதிப்பு 4 லட்சம் ரூபாய் என தெரியவந்துள்ளது. இதேபோல் பெரியாம்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சீர்காழி நகர் பகுதியில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு காரணமாக 3 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையிலிருந்து வந்த மேலச்சாலை பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவருக்கும் பெங்களூருவிலிருந்து வந்த நபருக்கும் டெங்கு பாதிப்பு உறுதியாகியுள்ளது. காய்ச்சல் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சீர்காழி அரசு மருத்துவமனையில் உள்ள தனி வார்டில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கையாக கொசு மருந்து அளிக்கும் பணியை சீர்காழி நகராட்சி நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது. மேலும் பொதுமக்கள் தங்கள் வீடு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள சீர்காழி நகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் விவசாயிகள் சாட்டையில் அடித்துக் கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேகதாட்டுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முடிவை தடுத்து நிறுத்த வேண்டும், வேளாண் பொருட்களுக்கு நியாயமான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. அப்போது விவசாயிகள் நலனில் மத்திய மாநில அரசுகள் அக்கறை காட்டவில்லை என குற்றம் சாட்டினர்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் 43வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் மண்டியிட்டு பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோனாரிப்பட்டி அருகே நல்லத்தாங்கல் அணைக்கு இடம் கொடுத்த 97 விவசாயிகள் உரிய விலை தர கோரி 20 ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். தற்போது தொடர் போராட்டத்தை கையில் எடுத்துள்ள விவசாயிகள் மண்டியிட்டு பிச்சை எடுத்தனர். விரைவில் சென்னை தலைமைச் செயலகம் முன்பு மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தேங்காய் தொட்டி சுடும் ஆலை முதன்மைச் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு